பூ வச்சுக்க மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். வாங்கி வச்சுக்க. என்னாச்சுங்க? தெரியல, பாக்குறேன். இல்ல, ஃபங்க்ஷனுக்கு போறோம்ல, வெயில் பட்டு முகம் ஆடிடக்கூடாதுல்ல, அதான். இந்தாங்க. வெல்கம் சார். வணக்கம். உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சார். சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க. தேங்க்யூ சார். வணக்கம் மேடம். வாங்க. வணக்கம். உள்ள போலாம் வாங்க. வாங்க. வா. வாங்க. வாங்க சார். சொல்லுங்க மேடம். என்னாச்சு? அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன், மேலே செஞ்சுட்டு இருக்காங்க மேடம். சீக்கிரம் ஏதாவது சொல்லி கீழே அனுப்பி வைங்க. சரிங்க மேடம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆல். நம்ம மார்க் கிளப் சார்பா பிஸ்னஸ்லேயும் சொசைட்டிலையும் நல்ல பேர் எடுக்கிற ஆட்களுக்கு நம்ம கிளப் சார்பா விருது வழங்கி அவங்கள கௌரவிக்கிறது வழக்கம். இந்த முறை பல பேர் அதுக்கு தேர்வாயிருக்காங்க. அதுல முக்கியமான ஒருத்தர் நம்ம ரகுராம் சார். இந்த வருஷத்தோட சிறந்த மனிதரா அவரை நாம தேர்ந்தெடுத்திருக்கோம்.
ஊருக்காக ஊர் தலைவராக இருந்து அவரு நிறைய நல்ல விஷயங்களா பண்ணியிருக்கார். அவரால இன்னைக்கு நிறைய பேர் நல்லா இருக்காங்க. அவருக்கு இந்த விருதை கொடுக்கறதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். மாயா, இங்க வாங்க. சொல்லுங்க சார். இங்க ஹால்ல ஈவென்ட் நடந்துட்டு இருக்கு. சர்வ் பண்றதுக்கு ஆள் கம்மியா இருக்காங்க. நீங்க போய் அங்க இருக்கவங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ்லாம் சர்வ் பண்ணி கவனிங்க. ஓகே சார். இங்க கெஸ்டா வந்திருக்கிற புவனேஸ்வரி மேடம் அவரை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரகுராம பத்தி சொல்லணும்னா, அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அவரு எங்க ஃபேமிலிலயும் ஒருத்தர் தான். அதுக்காக மட்டும் நான் சொல்லல. நான் சின்ன வயசுல இருந்து அவரை பார்த்துட்டு இருக்கேன். எப்பவுமே கஷ்டம்னு கேட்டு வரவங்களுக்கு உடனே உதவி பண்ணுவாரு. சுயநலமா என்னைக்குமே அவர் இருந்ததே கிடையாது. எப்பவுமே அடுத்தவங்க நல்லதை பத்தி மட்டும்தான் பேசுவார். இவ எதுக்கு இப்போ இவரை ரொம்ப பெருமையா பேசுறா? காரணம் இல்லாம இப்படி பேச மாட்டாளே. ஏதோ திட்டம் போட்டிருக்கா போல இருக்கு. இவதான் ஒருவேளை இங்க இவரை வர சொல்லிருப்பாளோ? அவர் மட்டும் இல்ல, அவர் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிப்பட்டவங்க தான். யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணவே மாட்டாங்க. அவங்களால இது வரைக்கும் யாருமே எந்த கஷ்டமே பட்டதில்லை. ரகுராம் அவர் சொன்ன வார்த்தைய என்னைக்குமே காப்பாத்துவார். இந்த ஹோட்டல்ல தான் வேலை செய்யறாளா? அப்போ இது தெரிஞ்சுதான் இந்த புவனேஸ்வரி இங்க வர வச்சிருக்காளா? இவர் மட்டும் இப்ப மாயாவை பார்த்துட்டா பெரிய பிரச்சனையாயிடுமே. சிறந்த மனிதருங்கிற இந்த விருதுக்கு பொருத்தமானவரே இவர்தான். இது அவருக்கு கிடைக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்ல போனா இப்படி ஒரு விருது அவருக்கு கிடைக்கிறதுல இந்த விருதுக்கு தான் பெருமை. ஏங்க ரொம்ப நேரம் ஆகுமா? ஏ இல்ல சும்மாதான் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அங்க கவனி. திரு ரகுராமுக்கு இந்த விருது கிடைக்கிறதுல உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த விருதை வாங்கறதுக்கு தகுதியான ஆளு அவர் மட்டும்தான். என்னம்மா நீ? சாரி இடியட், இப்படியா நீ மேல ஊத்துவ? சார், ஒரு மேனஸ் தெரியாது? அறிவில்ல? இவ என்ன பண்றாங்க? அது என்னாச்சு சார்? பாருங்க, ஜூஸ மேல போட்டுட்டு அந்த பொண்ணு. ஏமா பார்த்து வேலை செய்யறது இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க. மாயா, நீயா?
நீ இங்கே வேலை பாக்குற? மேடம், இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா மேடம்? இவ பேரு மாயா, ரகுராம் குடும்பத்தோட பொண்ணுதான். அவருடைய தத்து பொண்ணுங்க. அவரோட தங்கச்சி பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க. சார், இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? நீ என்னம்மா ஹோட்டல்ல இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? அதுவும் அவ்வளோ பெரிய குடும்பத்துல இருந்து வந்து என்ன குடும்ப கஷ்டம் ஏதாவது வந்துருச்சா? அதுவும் போய் போய் இந்த சர்வர் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. என்ன ரகுராம், உங்க பொண்ணு, அதாவது தத்து பொண்ணு இப்படி ஹோட்டல்ல வேலைக்கு அனுப்பியிருக்கீங்களே? சார், அவங்க சொல்றது உண்மையா? இது உங்க வீட்டு பொண்ணா? இப்பதான் உங்களுக்கு சிறந்த மனிதர்னு அவார்ட்லாம் கொடுக்கறாங்க. ஆனா இந்த பொண்ணு இப்படி இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அனுப்பியிருக்கீங்க. ஏ, அவளுக்காக நீங்க எதுவும் பண்றது இல்லையா? உங்க குடும்பத்துல உங்களுக்கு இருக்கிற சொத்துக்கு 4 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். இருந்தும் உங்க பொண்ணு இப்படி வேலைக்கு, அதுவும் இந்த மாதிரி வேலைக்கு அனுப்பியிருக்கீங்க. என்ன ரகுராம் இது? உங்க குடும்பத்தோட கௌரவத்துக்கு இதெல்லாம் நல்லாவா இருக்கு? போதும் போதும். இப்ப என்ன அப்படி கௌரவ குறைச்சல்? ஏன் இந்த வேலை செஞ்சா என்ன? அப்ப இந்த வேலை பாக்குறவங்க எல்லாம் உன் கண்ணுக்கு மனுஷங்களா தெரியலையா? நேர்மையா செஞ்சா போதும். எந்த வேலையிலயும் ஏற்றத்தாழ்வு கிடையாது. திருடுறது, கொள்ளையடிக்கிறது, அடுத்தவங்க வாழ்க்கைய அழிக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் தான் தப்பான வேலை. சுயமா நல்ல வேலையை பார்த்து சம்பாதிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அதெல்லாம் சரிதான். ஆனா இவ்ளோ பெரிய குடும்பத்துல இருந்து வந்துட்டு எதுக்காக இந்த வேலையை பார்க்கணும்? உங்களுக்கு இருக்கிற வசதிக்கு சொந்தமா ஒரு ஹோட்டல் கூட நடத்தலாம். ஆனா எதுக்கு இந்த வேலைக்கெல்லாம் உங்க வீட்டு பொண்ணு அனுப்புறீங்க? அது உங்க குடும்பத்துக்கு அவமானம் இல்லையா? எந்த அவமானமும் இல்ல. உழைச்சு சாப்பிடுற எந்த வேலையும் செய்யலாம். அதுல எந்த அவமானமும் கிடையாது. அவளுக்கு பிடிச்ச இந்த வேலையை அவ செய்யறா. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க குடும்பத்துல இதுவரைக்கும் இல்லாத பழக்கமா இருக்கே. இதுவரைக்கும் பொண்ணுங்க யாரும் வேலைக்கு போனது கிடையாது. அப்படி குறுகிய புத்தி எங்க வீட்ல யாருக்குமே இல்ல. பொண்ணுங்க வேலைக்கு போனா என்ன இப்போ? பொண்ணுங்க இன்னைக்கு பெரிய பெரிய பதவியில எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் கரெக்ட் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா எல்லா வசதியும் இருந்து இந்த வேலையை உங்க வீட்டு பொண்ணு பாக்குறா. என்ன ரகுராம், நீங்க கூட இப்படி விட்டுட்டீங்களா? போதும். இது எங்க குடும்ப விஷயம். அத பத்தி மத்த யாரும் பேச வேண்டாம். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஃபங்க்ஷன்ல எதுக்கு பர்சனல் மேட்டர்லாம்? ஃபங்க்ஷன் முடிட்டோம், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். எல்லாரும் உட்காருங்க ப்ளீஸ். சிட் டவுன். நீங்க உட்காருங்க. ரகுராம் சாரை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த விருதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
போற இடம்லாம் என்ன அவமானப்படுத்தணும்னு இருக்கல்ல? எங்க அவ எதுக்காக இங்க நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. மாயா, இந்த ஹோட்டல்ல தான் நீ வேலை செய்யறன்னு தெரியாதுமா? இல்லனா நான் முன்னாடியே உன்கிட்ட சொல்லிருப்பேன். பரவாயில்ல பெரியம்மா, விடுங்க பாத்துக்கலாம். நீங்க பெரியப்பா கூட போங்க. போங்க. என்ன மாயா, உங்க பெரியப்பா கோவமா போறார் போல. எல்லாரும் முன்னாடியும் அவருக்கு அவமானமா இருக்கும்ல. பாவம். பெரிய போலீஸ் ஆபீசர் மாதிரி வேவ் பார்க்க வந்த, இப்போ வீட்டுக்கு போ. இன்னைக்குதான் நீ இங்க வேலை பார்க்கற கடைசி நாள். ஒண்ணு வேலையை விடணும், இல்ல நீ வீட்டை விட்டு போகணும். எது நடந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். வரட்டுமா? வாப்பா. என்ன ரகு, போன விஷயம் நல்லபடியா முடிஞ்சதா? என்ன மச்சான், ஏதோ கோவமா இருப்பீங்க போல. அண்ணி, போன இடத்துல ஏதாவது பிரச்சனையா? நாங்க போன இடத்துல மாயா இருந்தா. அவ என்ன பண்றாங்க? மாயா அந்த ஹோட்டல்ல தான் வேலை பார்க்கறா. என்னம்மா சொல்ற? மாயா வேலைக்கு போறாளா? அப்ப அதுக்குதான் காலையில தினம் எழுந்து ஓடுறாளா? என்னம்மா தங்கச்சி, மாயா எங்கிட்ட கூட சொல்லலையே. அவ ஹோட்டல்ல வேலை செய்யறாளா? ஆமாண்ண, அவரு அங்க மாயாவை பார்த்துட்டாரு. அதான். அவ்வளோ பெரிய குடும்பத்துல இருந்து வந்துட்டு என்ன குடும்ப கஷ்டம் ஏதாவது வந்துருச்சா? என் மருமக வேலைக்கு போறான்னா அதுக்கு ஏதாவது சரியான காரணம் இருக்கும். என்னங்க காரணம்? நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தணும், அது மட்டும்தான் காரணம். இந்த வீட்ல இருக்க ஒருத்தி இப்படி ஹோட்டல்ல வேலைக்கு போறானா 4 பேரு நம்ம குடும்பத்தை பத்தி என்ன பேசுவாங்க? சித்தி, பெரியப்பா ரொம்ப கோவமா இருக்காரு. அவ வந்தா அவளை திட்டி வெளியே அனுப்புனாலும் அனுப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதான் நடக்க போகுது. எப்படி வந்து நிக்கிறா பாருங்க. வாடி, துடைக்கிற வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிட்டியா? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம ஹோட்டல் வேலைக்கு போவ? என்ன மாயா நீ? இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. இந்த குடும்பத்தோட மருமக நீ. நீ எதுக்காக அங்க வேலைக்கு போற? ஊர்க்காரங்கெல்லாம் பார்த்தா நம்மள என்ன சொல்லுவாங்க? மச்சா, நானும் பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். இவ பண்ண வேலைக்கு இந்த வீட்டுக்குள்ள விட்டதே பெரிய விஷயம். இப்ப இவ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கா? இருங்க மச்சான், கோவப்படாதீங்க. எப்படி கோவப்படாம இருக்க சொல்றீங்க? அவ இஷ்டத்துக்கு எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்பா. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நான் அமைதியா இருக்கணுமா? இதுக்கு மேல என்னால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. இத்தனை நாளா நான் சும்மா இருந்தேன்னா நீங்க எல்லாம் அவளை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துவீங்கன்னு நினைச்சேன். ஆனா அவளை யாரும் கண்டுக்கிறது இல்லை. இன்னைக்கு இந்த குடும்பத்தோட கௌரவம் போற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க கோவப்படுறதுல தப்பே இல்லைன்னு. இது எப்பேற்பட்ட குடும்பம். இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. ஆனா இவ என்னடானா குடும்ப மானத்தை காத்துல பறக்க வச்சிருவா போல இருக்கே. இன்னைக்கு நீங்க பார்த்த மாதிரி ஊர்ல மத்த யாராவது பார்த்தா
நமக்கு தானே மாமா அசிங்கம். மாயா, இந்த வீட்ல உன்னை நல்லா தானே பாத்துக்கிறாங்க. சீனுவும் சொந்தமா தான் கடை வச்சிருக்காரு. நீ இப்படி வேலைக்கு போனா நம்ம வீட்டுக்கு தானே அது கௌரவ குறைச்சலா இருக்கும். அதெல்லாம் இவளுக்கு எதுவும் புரியாதுமா. அண்ணே, இவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம மானத்தை கூறு போட்டு வித்துக்கிட்டே தான் இருப்பா. முதல்ல இவளை இங்க இருந்து வெளியில அனுப்புங்கண்ணே. அப்பதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். டேய், மாயா எதுக்கு வெளிய போக சொல்லணும்? அவ பண்ணிட்டு வந்திருக்க காரியத்துக்கு வெளியில அனுப்பாம என்ன பண்ண சொல்றீங்க? ஏய், முதல்ல அவ எதுக்காக அந்த வேலைக்கு போனாங்கிற காரணத்தை அவளை கொஞ்சம் சொல்ல விடுங்க. நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படி? ஆமாங்க, அவ எதுக்கு வேலைக்கு போனானா? அண்ணி, எந்த காரணமும் எனக்கு தேவையில்ல. இந்த வீட்ல இவ என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணத்தை சொல்லிட்டே இருக்கீங்க. அவ ஹோட்டலுக்கு வேலைக்கு போனது அண்ணனுக்கு மட்டும் இல்ல, என் புள்ள சீனுக்கும் தான் அசிங்கம். ஒரு பெரிய துணிக்கடை ஓனர் பொண்டாட்டி ஹோட்டலுக்கு சுத்தம் பண்ற வேலைக்கு போறேன்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? ஏய் பத்மா, உன் பையனுக்கு துணி கடை வச்சு கொடுத்ததே என் மருமகதா, அத மறந்துடாத. அதான் காசு திருப்பி கேட்டுட்டால. ஏய், சும்மா இருறி. முதல்ல மாயாவை பேச விடுங்க. எதுக்குடா அவ பேசணும்? அவ பேசின வரைக்கும் போதும். ஏய், மரியாதை இந்த இடத்த விட்டு கிளம்புடி. பத்மா, அந்த கார்த்திக் இன்னும் உயிரோட தான் இருக்கான், அவன் சாகல. புவனேஸ்வரி நம்ம குடும்பத்தோட பேரை கெடுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்கா. புவனேஸ்வரி, புவனேஸ்வரி,